أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله أن أكون من الجاهلين. தயவு செய்து முழு வீடியோவையும் பாருங்கள், அப்போ தான் முழு சப்ஜெக்டும் உங்களுக்கு சரியாக விளங்கும். அப்படி பார்க்குறது கஷ்டம்னு சொன்னால் ஒரே நேரத்தில் டிஸ்கிரிப்ஷனில் டைம் லைன் செட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு டைம் லைன் சப்ஜெக்ட் டைம் லைன். அப்போ ஒரே வீடியோவில் உங்களுக்கு அந்த டைம் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டைமுக்கு லைனுக்கு கொண்டு போகும். வக்குல் ஜால் ஹக்கு வசஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூகா. சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்துவிட்டது. நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே போகும். ஷியாவும் சுன்னியும். ஏன் இஸ்லாத்தில் இந்த விதமான பிரிவினை? இன்னும் பிரிவினைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் பிரிவினைகள்? இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சுன்னியும் ஷியாவும் 100% குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் அனைவருக்கும் இறுதியான கடைசியான ஃபைனல் லாஸ்ட் டெஸ்டிமெண்ட்டாக குர்ஆனை புத்தகமாக வேதமாக அனுப்பியிருக்கிறான். எல்லாருக்கும் சேர்த்து ஜூ, கிறிஸ்டியன், ஹிந்து, முஸ்லீம், என்ன யாராக இருந்தாலும் சரி எல்லா மனித பதற்கும் சேர்த்து அனுப்பப்பட்டிருக்குது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க ஹதீஸ் இல்லாமல் குர்ஆனை பின்பற்ற முடியாதுண்டு. நீங்கள் கேட்குறீங்க ஹதீஸ் இல்லாமல் எப்படி குர்ஆனை பின்பற்றுறது அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஹதீஸ் இல்லாமல் குர்ஆனை பின்பற்ற முடியாதுன்னு தான் அர்த்தம். இப்போது நீங்கள் இறைவன் மேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலே ஒரு குற்றம் சாட்டுறீங்க, குர்ஆன் கம்ப்ளீட் புக் இல்லைன்னு சொல்லி போட்டு. அப்போ நான் கேட்குறேன், குர்ஆன் கம்ப்ளீட் புக்காக அனுப்பி இல்லாட்டி நீங்கள் என்ன செய்கிறீங்க? புஸ்தமாக எழுதி தொலைக்கிறீங்க. கிட்டத்தட்ட 40-50 ஹதீஸ் புஸ்தகம் இருக்குது. அப்புறம் ஃபிக்கு புத்தகங்கள் எழுதிக்கிறீங்க. அல்லாஹ் அனுப்பினது ஒரே ஒரு புத்தகம், அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு 1008 புஸ்தகம். சரி, ஹதீஸ் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாவின் சொல்லும் செயலும். ரசூலுல்லாவின் சொல்லும் செயலும் இஸ்லாமிய சட்டத்தின் மிக முக்கியமான பகுதி. இஸ்லாமிய சட்டம் என்றால் ஷரியா லா. அவரது நடவடிக்கைகள், ஆக்ஷன், செயல், சுன்னா என்று சொல்கிறீங்க. மற்றும் அவருடைய சொற்கள், வேர்ட்ஸ், ஹதீஸ் என்று சொல்கிறீங்க. ஷியா ஹதீஸ், அடுத்தது சுன்னி ஹதீஸ். 2 ஹதீஸ் இருக்குது. சின்ன டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் என்னான்னு கேட்டால், சுன்னி முஸ்லீம்களின் அறிஞர்கள், ஸ்காலர்ஸ், உலமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாவின் சொற்கள், அறிவுரைகள், நடைமுறைகள் போன்றவை மட்டும் இல்லாமல் அவருடைய தோழர்களின் சொற்களும் சேர்ந்துதான் ஹதீஸ் என்று சொல்கிறீங்க. ஷியா ஹதீஸ் என்றால் நபி அவர்களின் சொற்கள் மட்டுமல்லாது அவர்களின் குடும்பத்தினரின் சொற்களும் நடைமுறைகளும் அறிவுரைகளும் சேர்ந்துதான் ஹதீஸ் என்று சொல்கிறீங்க. அஹ்லுல் பைத் 12 இமாம்கள் மற்றும் நபியின் மகள் ஃபாத்திமா. அல்லாஹ் ரெபனிக்கல் ஜூஸையும் ரெபனிக்கல் முஸ்லீம்களையும் நோக்கி சொல்கிறான் குர்ஆனில், ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் சும்ம யகூலூன ஹாதா மின் இந்தில்லாஹ். அவர்களின் கரத்தாலேயே அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதி போட்டுட்டு இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்கிறாங்க. அவர்களுக்கு நாசமாக போட்டு லியஸ்டரு பிஹி சமனன் கலீலா, சின்னோரு ப்ராஃபிட்டுக்காக வேண்டி செய்கிறாங்க. ஃபவைலுல்லில்லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம். அவர்கள் எழுதியதும் அவர்களுக்கு நாசந்தான். வவைலுல்லில்லஹும் மிம்மா யக்ஸிபூன்.
அவர்கள் சம்பாதித்ததும் அவர்களுக்கு நாசம்தான். இது உண்மையிலேயே யாருக்கு சொல்லுது? ஜூக்கும் சொல்லுது. அதோடு சேர்த்து ஹனஃபி, மாலிகி, ஷாஃபி, அம்பலி, ஜாஹிரி, புகாரி, முஸ்லிம், திருமீதி, இன்னும் நிறைய இருக்கிறானோ. உங்களோட இமாம்கள், உங்களோட உலமாக்கள் இதை உங்களுக்கு பயான் சொல்கிறதுக்காக வேண்டி பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. லியஸ்தரூபிஹி சமணன் கலீலா. சரி, ஹதீஸில் 2 வகைப்படும். அதில் ஹதீஸே நபவி, நபிகளாரின் சொற்கள். ஹதீஸே குதுசி, அல்லாவிடம் இருந்து வரும் சொற்களை கொண்டிருக்கும் தெய்வீக ஹதீஸ். அது புனித குர்ஆன் அல்ல, ஹோலி குர்ஆன் அல்ல. அதோடு சேர்த்து ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையும் இருக்கும். இது குர்ஆன் இல்லாமல் குர்ஆனை அல்லாத பகுதி தான் ஹதீஸே குதுசி. எக்ஸ்ட்ரா பிட்டு குர்ஆனுக்குள்ள சம்மந்தம் இல்லை. இது குர்ஆனோட வார்த்தையும் இருக்கும், ஆனால் இது வேறையாக இருக்கிறது. யாரால் தீர்மானிக்கப்படுகின்றது? உங்களோட உலமாக்களால். ஒரு உதாரணம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ் சொல்கிறானா, ஹதீஸ் குதுசியில் வருகிறது, நோன்பு நோட்பது எனக்குரியது, அதற்கு கூலியை நான் தான் கொடுப்பேன் என்று. அப்போ மற்ற அமலெல்லாம் வேறு எவனுக்காக செய்கிறோம்? அல்லாஹ்க்கு தானே. இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதீஸ்கள் ஒவ்வொரு தரம் இருக்குது. அந்த ஒவ்வொரு தரத்துலையும் சஹி ஹதீஸ், ஹசன் ஹதீஸ், தாயிஃப் ஹதீஸ்ன்னு இருக்குது. இந்த தரங்கள் என்னன்னு கேட்டால், சஹி ஹதீஸ் எதுன்னு கேட்டால், அறிவிப்பாளர் உடைக்கப்படாத சங்கிலி தொடர்புடையதாக பெரும்பாலும் வாய் வழியாக வந்ததை தான் தொகுத்திருப்பார்கள். அதில் அறிவிப்பாளர் ஒவ்வொருவரும் அவரது அறிவு, நன்னடத்தை, ஞாபகம் மற்றும் நண்பகத்தன்மை, பயபக்தி உள்ளவர்களாக இருக்கணும், நம்பிக்கையானவர்களாக இருக்கணும். அதில் அறிவிப்பாளர் ஒருவருக்கொருவர் சந்தித்திருக்க வேண்டும். மேலும் தகவல் கடைசியாக ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு தான் முடியணும். இதில் ஹசன் ஹதீஸ்ன்றா என்னன்னு கேட்டால், சஹீஹ் ஹதீஸுடன் ஒப்பிட்டு பார்க்க போக்கல அதன் சில அறிவிப்பாளர் ஞாபக சக்தியில் குறைபாடுள்ளதாக இருப்பாங்க. அதுதான் ஹசன் ஹதீஸ். இதில் தாயிஃப், வீக் ஹதீஸ், கொஞ்சம் தரம் ஆக கீழே குறைஞ்ச ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் யாராவது ஒருவர் பொய் சொல்கிறவராக இருப்பார் என்று அறியப்பட்டால் அவர், அப்படி இல்லாட்டி ஞாபக சக்தி ஆகுமே இல்லை அப்படின்னு தெரியப்பட்டால் அது தாயிஃப்னு தான் சேர்க்கப்படும். அதுக்கு பிறகு முன்கர், மௌகூஃப், மர்ஃபூ, அதுக்கு பிறகு அப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் ஃபிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ முஸ்லீம்களாக பெரும்பான்மையாக சுன்னி முஸ்லீம்கள்னு சொல்லி போட்டு இந்த 3 அதே 4வது இந்த ஃபேப்ரிகேட்டட் ஹதீஸ், இந்த இதுகளை தான் செக் பண்ணுவோமே தவிர எல்லாத்தையும் செக் பண்ண மாட்டோம். இது எந்த ஹதீஸாக இருந்தாலும், ஷியாட ஹதீஸாக இருந்தாலும் சரி, சுன்னிட ஹதீஸாக இருந்தாலும் சரி, எல்லா ஹதீஸுக்கும் நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், சைனீஸ் விஸ்பர்ண்டா என்னாண்டு கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். இப்போது இந்த ஹதீஸ்களை தரம் அப்படின்னு சொல்லி போட்டு பிரித்தது யார்? அல்லாவா? ரசூலுல்லாவா? யார் பிரித்தா? அல்பானின்னு சொல்லி போட்டு இப்போ புதுசாக வந்தவர் யார்? 1930 1950 வந்தவர் அல்பானின்னு ஒருத்தர். அவர் சொல்கிறாரு, 1200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புஸ்தகத்தில் எது சஹீஹ் எது சஹீஹ் இல்லை, அதில் எது ஹசன் எது தாயிஃப், அதுக்கப்புறம் அலிசாய் தாருல் இஸ்லாம்னு சொல்லி போட்டு அலிசாயின்னு சொல்கிறவர் எழுதினார். பாகிஸ்தானி ஒரிஜின் ஆள் அவர் எழுதினார்.
இப்போது இவங்க வச்சு சொல்கிறது தான் இன்றைக்கி உலகம் முழுக்க எல்லாரும் எது சஹி இல்லைன்னு அறப்படிக்கிறாங்களே. இந்த தௌஹீத் ஜமாத்காரனும் தப்லீக் ஜமாத்காரனும் இவனும் எல்லாம் ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கிறாங்களே, எது இது சஹிவான ஹதீஸ், இது ரசூலுல்லாஹ் இது வந்தது தான் அப்படின்ட்டு இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிறான். காரணம் என்னென்னு கேட்டால், இது அல்பானின்னு சொல்கிறவர் 1930 வந்த எழுதின 30-40 எழுதின புத்தகத்தை வச்சியும், அலின்னு சொல்கிறது இப்போ புதுசாக எழுதின 1990 ஆகியும் அதில் எழுதின இதை வச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அறிவிப்பாளர்களில் ஞாபகம் குறைந்தவர் கண்டு 1300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அறிவிப்பாளர் ஞாபகம் குறைஞ்சவர் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இதில் கான்ட்ரடிக்ஷன் எல்லாம் மறுபக்கம். இதில் எது சஹி இல்லை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அந்த அறிவிப்பாளர் லிஸ்ட்டை வச்சு, அறிவிப்பாளர் லிஸ்ட்டு எந்த நாய்க்கும் உருவாக்கியலும் இதை வச்சு எப்படி சொல்கிறது? இதை வச்சு சொல்ல இயலுமா? கொஞ்சம் யோசிக்க மாட்டிங்களா? அறிவை பயன்படுத்த மாட்டிங்களா? அஃபலா யஹ்கிலூன், நீங்கள் மூளையை பாவிக்க மாட்டிங்களா? யோசித்து பார்க்கவே மாட்டிங்களா? இதை எப்படி சொல்கிறது? 1300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எழுதினவனுக்கு தெரியாதா? இது சஹீஹா, இது தாயிஃபா, இது என்னான்னு சொல்லி போட்டு எழுதினவனுக்கு தெரியாதா? அதையா 1300 வருஷத்துக்கு பிறகு வந்தவன் நீங்கள் சொல்கிறீங்க? வமா யந்திக்கு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுன் யூஹா. அவரா ஒன்றர் நினச்சி பேச மாட்டார், வஹியை மட்டும்தான் அவர் உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். இப்போது நீங்கள் அவராக நினச்சி பேசினு சொல்லி போட்டு ஒரு புஸ்தகத்தை உருவாக்கிக்கிறீங்க. வமா யந்திக்கு அனில் ஹவா, அவராக நினச்சி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹியுன் யூஹா, வஹியை மட்டும்தான் அவர் பேசுவார் இப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்படி ஹதீஸை எழுதி வச்சு ரசூல்லா சொன்னார் குர்ஆனில் எல்லாத்தையும் ரசூல்லா சொல்லிக்கிறார். அதுலேயும் ரசூல்லா சொன்னதாக சொல்லப்படுதுன்னு சொல்ல மாட்டீங்க. ரசூல்லா சொன்னார், என்னமோ ரசூல்லா இவர்கிட்டே சொல்லிட்டு போட மாதிரி ரசூல்லா சொன்னார். அது எப்படி உனக்கு தெரியும்? இப்போது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சஹீன்னு நினச்சிருந்தது அது தாயிஃப், ரசூல்லா சொல்லப்படலைன்னு வந்தாச்சு, இல்லாட்டி சந்தேகத்துக்குரியதுன்னு வந்தாச்சு. அப்போது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க சஹீன்னு தான் நினச்சிருப்பாங்க. அதை 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க சஹீன்னு நினச்சதை நீங்கள் இன்றைக்கி தாயிஃபுங்கிறீங்க, இல்லாட்டி ஃபேப்ரிகேட்டட் ஹதீஸுங்கிறீங்க. அப்போது இதுக்கு பிறகு இந்த சஹீ நினச்சதை இன்னும் ஒரு 100 வருஷம் போயோ 50 வருஷம் போயோ 10 வருஷம் போயோ யாராவது இது சஹீ இல்லை, இதுவும் ஃபேப்ரிகேட்டட் ஹதீஸ் தான் சொன்னால் நீங்கள் எங்கே கொண்டு மூஞ்ச வச்சு கொள்வீங்க? சில புஸ்தகங்கள் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். சிஃபத்து சலாத் அன் நபி, சஹீஹ் வ தாயிஃப், சலாத்து தராவி, இந்த மாதிரி புஸ்தகங்கள் நிறைய இருக்குது. இவனு உள்ள புஸ்தகம்லாம் இந்த லியஸ்தரூ பிஹி சமனன் கலீலா, இதுக்காக வேண்டி தான் இதெல்லாம் எழுதிக்கிற, இதுக்காக வேண்டி தான் லியஸ்தரூ பிஹி சமனன் கலீலா. இது அல்பானி அலிசா இவங்களோட புஸ்தகம் இதுக்கு தான், வேறு ஒன்றுக்குமே இல்லை, எவனுக்குமே ப்ரூஃப் பண்ண இயலாது. இதெல்லாம் 100% ரசூல்லா சொன்னதுன்னு சொல்லி போட்டு யாருக்குமே ப்ரூஃப் பண்ண முடியாது. தல்மூத், தோரா செபே அல்பே, ஓரல் தோரா, வாய் வழியாய் வந்த தோரா தான் தல்மூத் என்று சொல்கிறாங்க. மூசா நபிக்கு அருளப்பட்டது தௌராத், தோரா செபே ஹித்விம், எழுதப்பட்ட தோரா. இந்த தோரா தோராண்டா சட்டம், நெஹ்விம் சொன்னால் ப்ராஃபட்ஸ் நபிமார்கள், ஹித்விம் சொன்னால் ரைட்டிங்ஸ் எழுதப்பட்டவைகள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தை தனாஹ். இது ஓல்ட் டெஸ்டிமெண்ட், பைபிளில் ஓல்ட் டெஸ்டிமெண்ட் இதுதான். இந்த ஜுடாயிசம் ட்ரெடிஷன் படிக்கி, அவங்க சம்பிரதாயப்படிக்கு இந்த ஓரல் தோரா வழி வழியாய் ஒவ்வொருத்தருக்கும் வாய் வழியாக பாஸ் பண்ணி விட்டு பர்சன் டு பர்சன், ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் இந்த தோராவை சொல்லி 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 அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தல்மூத் என்பது, இந்த ஓரல் தோரா தல்மூத் என்பது மிஸ்னாவும் கமராவும் ரெண்டும் அடங்கியது. மிஸ்னா என்பது ஓரல் தோரா,
இது அந்த ஓரல் வாய் வழியாக வந்ததை எழுதி வச்சு இருக்கிறாங்க. அதுக்கு பேர் மிஸ்னா. இந்த கெமரான்னு சொல்கிறது அதன் விளக்கம். இந்த மிஸ்னாவின் விளக்கம் தான் கெமரா. இது ரெண்டையும் சேர்த்தது தான் தல்மூத். தல்மூத்லேயும் 2 வகைப்படும். ஒன்று தல்மூதே பெஹவிம், பாபிலோனியன் தல்மூத். இன்னொன்று தல்மூதே சலாஹிம், பலஸ்டீனியன் தல்மூத். இது எல்லாத்தையும் எடுத்து கம்பைல் பண்ணவர் ரபாய் யஹூதா ஹனசி 200வது வருஷத்தில் எழுதுகிறாரு. எங்களோட புகாரி எப்படி எழுதி வச்சாரோ அது மாதிரி அவரும் எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த ஓரல் தோராக்கும் ஹதீஸுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதுவும் வாய் வழியாக அன்ப்ரோக்கன் செயினில் வாய் வழியாக வந்தது தான். சிலது வாய் வழியாக, சிலது எழுதப்பட்டது. அதே தான் ஹதீஸும் வாய் வழியாகவும் எழுதப்பட்டதும் வந்தது. ஆனால் எழுதப்பட்டிருக்க ரொம்ப ரொம்ப குறைவு. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை ஆராய்ந்து செய்து பார்க்க வேண்டாமா? வலவ் கான மின் இந்தி கைரில்லா, அல்லாவிடமிருந்து வந்தில்லாவிட்டால் லவஜதூ ஃபீஹி இஃப்திலாஃபன் கசீரா, அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். பைபிளை படித்து பார்க்குறோம், கவர் டு கவர் படித்து பார்க்குறோம், மெனி வேர்ஷன்ஸ் படித்து பார்க்குறோம். அதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது, முரண்பாடுகள். தூக்கி போட்டுடுறோம், அல்லாஹ்கிட்டேருந்து வரலாண்டு. அல்லாஹ்வோட வார்த்தைகளும் இருக்குது அதில். அதுக்கு பிறகு தனாஹ் படித்து பார்க்குறோம், அதில் கவர் டு கவர் படித்து பார்க்குறோம், அதையும் தூக்கி போட்டுடுறோம். அதுலேயும் கான்ட்ரடிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு, முரண்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. தல்மூதை படித்து பார்க்குறோம், அதுலேயும் முரண்பாடுகள் இருக்குதுன்னு தூக்கி போட்டுடுறோம். இந்த ஹதீஸ் புஸ்தகங்களை படித்து பார்க்குறோம். ஹதீஸ் புஸ்தகங்கள் கிட்டத்தட்ட 40-50 இருக்குது. அதில் நாங்கள் எல்லாத்தையும் படித்தது இல்லை, கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஹதீஸ் புஸ்தகம் படிச்சிருக்கிறேன். இந்த இதை படித்து பார்க்குறோம். இதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, முரண்பாடுகள். அதனுள்ளேயும் முரண்பாடுகள், அதன் வெளியேயும் முரண்பாடுகள். ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு. அது மட்டும் இல்லாமல் குர்ஆனோடு முரண்பாடு. நபியின் இறுதி பேருரையை பார்ப்போம். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவில் கடைசி குத்துபாவில் அவர் சொன்ன ஹதீஸ் அவர் சொன்ன வார்த்தைகளை ஹதீஸாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை பார்ப்போம். நான் உங்களுக்கு 2 விஷயங்களை விட்டு சொல்கிறேன், நீங்கள் அதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அது என்னன்னு கேட்டால், அல்லாவின் புத்தகமும் அவனது நபியின் சுன்னத்தும். இது மாலிக் முவத்தாவில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போட்டிருக்கிறேன், உங்களுக்கே செக் பண்ணி கொள்ளலாம். சஹீஹ் முஸ்லிம் சொல்கிறாரு, ஹஜ்ஜாஜ் முஸ்லிம் சொல்கிறாரு, நான் உங்கள் மத்தியில் அல்லாவின் புத்தகத்தை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பிடித்து கொண்டால் நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். இது கிட்டத்தட்ட அல்லாஹ் சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட வருது குர்ஆனில். அது தசிமு பிஹபிலில்லாஹி ஜமியா வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாட கவுத்தை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க, நீங்கள் இந்த பிரிஞ்சிடாதீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போது அது முஸ்லீம். இப்போ திருமிதி சொல்கிறத பார்ப்போம். மக்களே, உண்மையில் நான் உங்களிடையே விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அல்லாவின் புத்தகமும் மற்றும் அஹ்லுல் பைத், என் வீட்டாக்களை விட்டு போட்டு போகிறேன், என் குடும்பத்தாக்களை விட்டு போட்டு போகிறேன் அப்படின்ட்டு திருமிதி சொல்கிறாரு. இதைத்தான் ஷியாக்கள் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. மற்றதில் முதல்ல சொன்னனே இந்த மாலிக் முவத்தா, அதைத்தான் சுன்னி முஸ்லீம் பிடிச்சி நிற்கிறாங்க. ஷியாக்கள் பிடிச்சி கொண்டு இருக்கிறது அத்திருமிதி. அவங்கள்ட்ட அவங்க வேறையா தொகுப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதை பிடிச்சி கொண்டிருக்கிறது ஷியா. முதல்ல உள்ளதை பிடிச்சி கொண்டிருக்கிறது நீங்கள் ஷியா சுன்னி. 1,00,000 மக்கள் வந்தாங்க, 1,00,000 ஐ விட்னஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த 1,00,000 ஐ விட்னஸ் இருக்கிறதுலையே 3 விதம் இருக்கும்னு சொன்னால், 3 டிஃப்ரென்சஸ் இருக்கும்னு சொன்னால், இது லன்ன இல்லையா, இது டவுட்ஃபுல் இல்லையா,
இந்த 1,00,000 பேர் உள்ளதையே உருப்படியாக உங்களுக்கு தொகுக்க முடியலை. இது நீங்கள் பேசும் போக்க ரசூல்லா சொன்னார். இப்போது இந்த 3 சஹீஹ் தான். இந்த 3 அல்பானியாலையும் அலிசாயாலையும் சஹீஹ் என்று சொல்லப்பட்டவை தான். இது ஒன்று கூட ஹசனும் அல்ல, ஒன்று கூட தாயிஃபும் அல்ல, 3 சஹீஹ் ஹதீஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்களே உங்களுடைய ஸ்காலர்ஸே இதை அடிச்சுக்கிறாங்க. அப்போ ரசூல்லா 3 விதமாகவா சொன்னார்? குழப்பம் யோசிக்க மாட்டிங்களா? அல்லா கிட்டேருந்து எது கொண்டு வரலையோ அதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். வலவுக்கான மினிந்தி ஹைரில்லா லவஜது ஃபீஹி இஃப்திலாஃபன் கசீரா. அல்லா கிட்டேருந்து எது வரலையோ அதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். அதுதான் இந்த கான்ட்ரடிக்ஷனை தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஃபாலோ பண்ணால் மட்டும் பரவாயில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரசூல்லா சொன்னார் என்னமோ உன்னைட்டே வந்து சொல்லிட்டு போன மாதிரி. ஏடா யோசிக்க மாட்டேன். வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வதலஃபு மின் பாதி மாஜாஹுமுல் பையினாத்து. தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னும் தங்களுக்குள் பிரிவினை பண்ணிக்கொண்டு மாறுபாடாகி விட்டார்களோ அவர்களை போன்று நீங்களும் ஆகிடாதீங்க. உலாய்க லஹும் அதாபுன் அலீம். அவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான வேதனை உண்டு. இப்போது ஜூஸ்லேயும் யூத மதத்திலையும் இஸ்லாத்துலேயும் நிறைய பிரிவினைகள் உண்டு. இந்த பிரிவினைகள் என்னென்னு கேட்டால், ஜூஸில் வந்து சதூசிஸ், எஸ்ஸீன்ஸ், சமரிட்டன்ஸ். புதிய பிரிவினை எதுன்னு கேட்டால் தோராத், இஸ்ரேல், ரிஃபார்ம் ஜுடையிசம், கன்சர்வேட்டிவ் ஜுடையிசம், அடுத்து கிரையிசம் ஓதுறவங்க. அதில் முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டால் சுன்னி, ஷியா, கரஜிட்ஸ் இவங்க 3 விதமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அதில் அதுக்குள்ளேயும் நிறைய பிரிவினைகள். ஹனஃபி, மாலிகி, ஷாஃபி, ஆம்பலி, ஜாயிரி. அதுக்கு பிறகு இந்த ஒவ்வொரு ஜமாத்தாக பிரிஞ்சுக்கிறாங்க. தப்லிக் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்துன்னு ஜமாத்தாக பிரிஞ்சுக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்துக்குள்ளேயும் நிறைய பிரிவினைகள். அதுக்கு பிறகு இந்த ஜைதியா, இஸ்மாயிலியா, இமாமியா, நிறைய பிரிவினைகள். சூஃபிசம், அஹ்மதியா, சலஃபீஸ், வஹாபீஸ், திக்ரீஸ், நிறைய பிரிவினைகள் இன்னும் நிறைய இருக்குது. இந்த பிரிவினைகளுக்கு காரணம் வந்து ஹதீஸ். ஷியாக்கள் அலியை இலாவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சுன்னிகள் ரசூலுல்லாவை இலாவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் ஷிர்க்குத்தான் செய்கிறாங்க. என்ன, அலி ஃபாலோ பண்ணுற ஷியாக்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக முறையில் செய்கிறாங்க. யா அலி மதத், அலி பாதுகாக்கட்டும், இந்த மாதிரி. அடுத்து வந்து அலியை துதிக்கிறது. சுன்னிகள் என்ன செய்கிறாங்க? ரசூல்லாவை துதிக்கிறாங்க, ரசூலுல்லாவை புகழ்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹி, அவனது அடிமைக்கு அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்துல்லா, ரசூல்லா வந்து அல்லாவின் அடிமை. நாங்கள் எல்லோரும் அல்லாட அடிமை தான். ரசூல்லாவும் அல்லாட அடிமை. அவரை துதிக்கிறது, அவருக்கு சலவாத்து சொல்கிறது, அவரை தொழுகையில் சேர்த்துக்கொள்வது, துவாவில் சேர்த்துக்கொள்வது, இவை எல்லாமே ஷிர்க். அல்லாஹ் வந்து மனிதர்களை உலகத்தில் படைக்கணும் அப்படின்னு சொல்ல போக்கல்ல. மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க? வனஹ்னு நுசப்பியு பிஹம்திக, நாங்கள் உன்னைய புகழ்கிறோம். வனுகத்திசு லக்க, நாங்கள் உன்னை எக்ஸால்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு மலக்குமார்கள் சொன்னாங்க. அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான், சப்பி இஸ்ம ரப்பிக்கல் ஆயிலா, எல்லாத்துக்கும் பெரிய உமது இறைவனை நீங்கள் புகழுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? துவா கேட்க போய் ரசூல்லாவை புகழ்கிறீங்க, அதுக்கு பிறகு தான் அல்லாவை புகழ்கிறீங்க. அப்படி இல்லாட்டி அல்லாவை புகழ்வீங்க, அதுக்கு பிறகு ரசூல்லாவை புகழ்வீங்க. இலாவும் அல்லா, அல்லாவோட இன்னொரு இலா இருக்கிறாராம் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் இலாவாக ரசூல்லாவை வச்சுக்கிறீங்க. செலவாத்தின் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். அதில் நான் வந்து ஏன் அது இருக்குன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். வைன் துத்தி அக்ஸர மன்ஃபில் அருளி, உலகத்தில் உள்ள பெரும்பான்மையானவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கண்டா யுலில்லூக்க அன்சபீலில்லா, அல்லாவின் பாதையிலிருந்து உங்களை வழிகெடுத்து விடுவாங்க.
இன் யத்தபிஊன இல்லா தன், அவங்க ஃபாலோ பண்ணுறது சந்தேகங்களை. இப்போ சஹீஹ் இல்லை தாயிஃப் இல்லை ஹசன், இது வந்து சந்தேகம். இந்த சந்தேகங்களை தான் அவங்க பின்பற்றுறாங்க. இல்லா தன். வஇன்ஹும் இல்லா யஹ்ருசூன், அவர்கள் கற்பனையான பொய்யான மூடத்தனமான விஷயங்கள்லேயே மூழ்கி இருக்கிறாங்க. وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْإِنسِ وَالْجِنِّ, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் சைத்தானை நாம் விரோதியாக அனுப்பியிருந்தோம், எனிமியாக அனுப்பியிருந்தோம். யூஹி பஅலுஹும் இலா பஅலின் ஸுரூஃபல் கௌலி உரூரா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்ற நோக்கத்துக்காக வேண்டி அவங்களுக்குள்ளால் அழகான பேச்சுக்களை பரிமாறி கொண்டிருந்தார்கள். வலவ் ஷாஅ ரப்புக மா ஃபஅலூஹு ஃபதர்ஹும் மா யஃப்தரூன், உங்களோட இறைவன் நினைச்சிருந்தா இதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சிருக்க முடியாது. இப்போது இந்த சைத்தான்கள் எழுதி வச்சுட்டு போன விஷயத்தை தான் நீங்கள் ஹதீஸ் என்று பற்றி பிடிச்சி கொண்டிருக்கிறீங்க. ஏன்னு கேட்டால் அதில் நிறைய மிஸ்டேக் இருக்குது, கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது, குர்ஆனோட முரண்பாடு இருக்குது, அல்லாஹ் சொல்லாத்தெல்லாம் சொன்னாண்டு இருக்குது. இப்போது குர்ஆனில் நீங்கள் சொல்கிறீங்க குர்ஆனையும் சுன்னாவையும் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் எப்படி குர்ஆனையும் சுன்னாவையும் ஃபாலோ பண்ணுவீங்க? குர்ஆனில் இல்லாதது ஹதீஸில் இருக்குன்னு சொன்னால், அப்போ சுன்னால் இருக்கிறத தான் நீங்கள் குர்ஆனாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது சைத்தான் எழுதி வச்சதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், மனிதர்கள் அனைவருக்கும் உங்களை அனுப்பியிருக்கிறோம். என்னதுக்காக வேண்டி? பஷீரம் ஒனதீரா, வார்னிங் பண்ணுறதுக்கும் நன்மாராயம் செய்கிறதுக்காக வேண்டி அனுப்பிக்கிறோம். நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கும் வார்னிங் பண்ணுறதுக்கும் உங்களை அனுப்பிக்கிறோம். வலாகின்ன அக்ஸரன்னாசி லா யஅலமூன், பெரும்பான்மையான மனிதர்கள் நம்ப மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க என்னது, ரசூல்லா வந்திக்கிற என்னதுக்கு, உங்களுக்கு சிஃபாரிஸாக மறுமையில் பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு. இந்த அர்சல்னான்னு சொல்கிற வார்த்தையிலேயே வந்துட்டுது ரிசாலான்ற வார்த்தை. இந்த அர்சல்னான்னு சொன்னால் அதை ரிசாலாவை கொடுக்கறதுக்கு தான் வந்தவர்ன்றதே அதில் வருது. வமா அர்சல்னாக்க இல்லா காஃபத்தல் லின்னாஸ், எல்லா மனிதர்களுக்கும் சேர்த்து இந்த புஸ்தகத்தை கொடுங்கன்னு வந்தது தான் அது. ஆனால் உங்களோட உலமாக்கள் அதை சொல்லித்தர மாட்டாங்க. கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு, ஃபுல்லி டீட்டெயில்டு புக். இந்த ஒரு புஸ்தகம் கிதாபுன்னுண்டா ஒரு புஸ்தகம். இதில் இருக்கிற ஆயாத்தெல்லாம் ஃபுல்லி டீட்டெயில்டு, ஃபுல்லாக விவரிக்கப்பட்டது. குர்ஆனன் அரபியா, அரபுல எழுதிய குர்ஆன், அரபில் அருளப்பட்ட குர்ஆன். லிகௌமின் யஅலமூன், அறிவுள்ள மக்களுக்கு. எதற்காக வந்திருக்குது? பஷீரன் வனதீரா. ரசூல்லா எதற்காக வந்தார்? பஷீரன் வனதீரா. குர்ஆன் எதற்காக வந்திருக்குது? பஷீரம் வனதீரா. ஃபஅவுரல அக்ஸரஹும் ஃபஹும் லா யஸ்மஊன், அதிகமானவர்கள் திரும்பிடுவாங்க, அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. குல் இன்னமா உந்திருக்கும் பில் வஹி, நான் எச்சரிக்கை செய்வதெல்லாம் வஹியை கொண்டுதான் என்று சொல்லுங்க. வலா யஸ்மஉ ஸும்முத்துஆஅ இதா மா யுன்தரூன், எவ்வளோதான் எச்சரிக்கை செய்தாலும் செவிட்டு பண்டாரங்கள் போல் காது கொடுத்து கேட்கவே மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் என்ன செய்ய சொன்னான்? வஹியை கொண்டு எச்சரிங்கன்னு சொன்னான். எக்ஸ்ட்ரா பிட்டு ஹதீஸ் எல்லாம் எச்சரிக்கை செய்ய சொல்ல இல்லை. வத்தபி மா யூஹா இலைக்க மின் ரப்பிக்க, வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்க. இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன ஹபீரா, அல்லாஹ் நிச்சயமாக நீங்கள் செய்வதை அனைத்தையும் நன்கு அறிவான். குல் ஐயு ஷைஇன் அக்பரு ஷஹாதத்தன், எல்லாவற்றையும் மேலான சாட்சி எது என்று நீங்கள் கேளுங்க. குலில்லாஹு ஷஹீது பைனி வபைனக்கும், அல்லாஹ்தான் எனக்கும் உங்களுக்கும் இடையில் சாட்சியாக இருக்கிறான் என்று கூறுங்கள்.
வ ஊஹிய இலைய ஹாதல் குர்ஆனு லி உந்திரக்கும் பிஹி வமன் பல. இந்த குர்ஆன் எனக்கு வஹி மூலம் அருளப்பட்டது. எதற்கென்றால் உங்களையும் இன்னும் யார் யாருக்கெல்லாம் இது எட்டுதோ அவர்களையும் இதன் மூலம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. அஇன்னக்கும் லதஷதூன அன்ன மஅல்லாஹி ஆலிஹத்தன் உஹ்ரா. நிச்சயமாக வணக்கத்துக்குரிய மற்ற ஒருவர் அல்லாஹ்வுடன் இருப்பதாக உங்களால் உறுதியாக கூற முடியுமா? குல் ல அஷ்ஹது. கூறுங்க, நான் சாட்சி அளிக்க மாட்டேன். குல் இன்னமா ஹுவ இலாஹுன் வாஹிதுன் இன்னனி பரியும் மிம்மா துஷ்ரிகூன். நிச்சயமாக அல்லாஹ்தான் ஏக இறைவன், மேலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் இணை வைப்பு செயல்களிலிருந்து முற்றிலும் நான் விலகினவனாவேன் என்று கூறுங்கள். وَإِنْ كَادُوا لَيَفْتِنُونَكَ عَنِ الَّذِي أَوْحَيْنَا إِلَيْكَ لِتَفْتَرِيَ عَلَيْنَا غَيْرَهُ وَإِذًا لَاتَّخَذُوكَ خَلِيلًا. நிச்சயமாக நாம் உமக்கு வஹி மூலம் அறிவித்தோமே, அதனை விட்டு அது அல்லாததை நீர் நம்மீது பொய்யாக கற்பனை செய்து கூறும்படி உம்மை அவர்கள் திசை திருப்பவே முனைந்தார்கள். அவ்வாறு நீர் செய்திருந்தால் அப்போதே உம்மை அவர்கள் உற்ற நண்பராகவும் ஆக்கி கொண்டிருப்பார்கள். இந்த ஹதீஸெல்லாம் அந்த மாதிரியான ஆக்கள் மூலம் வந்திருக்குமா இல்லையான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ لِيُضِلَّ عَن سَبِيلِ اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّخِذَهَا هُزُوًا أُولَئِكَ لَهُمْ عَذَابٌ مُهِينٌ. மனிதர்களில் அறிவின்றி அல்லாவின் வழியிலிருந்து வழிகெடுக்க வீணான பொய்யான ஹதீஸை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அதனை கேளிக்கையாக மடத்தனமாக எடுத்திருக்கின்றார்கள். இத்தகையோருக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. 7வது ஆயாவை நீங்களே செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் புகாரி மாதிரியாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க வழி கெடுக்கிறதுக்கு மனிதர்களை. அதை உங்களோட உலமாக்கள் இதை வாங்கி மனிதர்களை வழி கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட மடத்தனத்தினால தான் இதை வாங்கி வழிகெடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் வாங்கி இதை அடுத்தவனுக்கு நீங்கள் சொன்னாலும், இப்போ ரசூல்லா சொன்னார் என்று அடுத்தவனுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு திரிகிறீங்களே, அது எஸ்தரிய லஹுல் ஹதீஸ் தான். நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணுறீங்க. ரசூலுல்லா சொன்னார்னு சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து ரசூல்லா சொன்னாரா இல்லை தானே? நீங்கள் நினைக்கிறீங்க ரசூல்லா சொல்லியிருப்பாருண்டு, நீங்கள் நம்புறீங்க. உங்களுக்கு அப்போ புகாரியை வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க, இல்லாட்டி முஸ்லீமை வச்சு, இல்லாட்டி திரும்பியதை வச்சு, எந்த நாயை இந்த சைத்தானுகளை வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சைத்தானுகளெல்லாம் வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் இவர்களெல்லாம் அல்லாவால் சோசன் பண்ணப்பட்ட நல்ல மனிதர்கள் தான் அர்த்தம். வலா தகூலு லிமா தசிஃபு அல்சினத்துக்குமுல் கதிப ஹாதா ஹலாலுன் ஹாதா ஹராமுன் லிதஃப்தரு அலல்லாஹி கதிப இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன். உங்களோட வாய்க்கு வாரதை எல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டிருக்காதீங்க. இது ஹலால் இது ஹராம் என்று அல்லாஹ் மீது பொய்யே இட்டுக்கட்டாதீங்க. நிச்சயமாக எவர் அல்லாவின் மீது பொய்யை இட்டுக்கட்டுகின்றார்களோ அவர் வெற்றி அடைய மாட்டார், நாசமாக தான் போவார். இப்போது அல்லாஹ் மேலே இப்போ நீங்கள் இது ஹராம் அது ஹலால், இது ஹராம் ரசூல்லா இது ஹராம்னு சொல்லிக்கிறாரு, தாடி வைக்கலையா ஹராம், தாடி வைக்கலாட்டி ரசூல்லாவை சேர்ந்தவர் இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் பொய்யெல்லாம் இட்டு கட்டிக்கிறீங்க. ரசூலுல்லாவுக்கு எதையும் ஹராமாக்கவும் மேலாது ஹலாலாக்கவும் மேலாது. இது ஹராம் இது ஹலால்ன்ட்டு குர்ஆனில் சொல்லாததை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் மேலே பொய் சொல்கிற அப்படித்தான் அர்த்தம். இது ஹலால் இது ஹராம் என்று அல்லாவின் மீது பொய்யை இட்டுக்கட்டாதீர்கள் என்று தான் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் இருக்கிறது மட்டும்தான் ஹராமும் ஹலாலும்.
நீங்களாக உருவாக்கி வச்சுக்கொண்ட அது ஹராமும் இல்லை, அது ஹலாலும் இல்லை. இந்த ஆயா நீங்கள் யாருக்கு இறக்கப்பட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூல்லா கிட்ட தானே. அப்போது ஃபஸ்ட்டுக்கு இது யாருக்கு சொல்கிறான்? நல்லா ரசூல்லாக்கு. அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு. அப்போ ரசூலுல்லாக்கே இந்த கதி தான். ரசூல்லாவுக்கு கூட இது ஹராம் இது ஹலால்னு சொல்ல இயலாது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு அது அவர், அதுக்கு பிறகு நாங்கள். அவருக்கே அதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஏமாத்திரம். அதனால் இல்லாதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களோட அளவுக்கு தான் சொல்கிறேன், மறுமையில் பயந்து கொள்ளுங்க. மாலக்கும் கைஃபத்தாக்குமூன், உங்களோட பிரச்சனை தான் என்ன? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? எப்படி தீர்ப்பளிப்பீங்க? இஸ்லாமிய சட்டத்தை, ஷரியாவை, ஃபிக்கு எப்படி நீங்கள் தீர்ப்பளிக்க போகிறீங்க? அம்லக்கும் கிதாபுன் ஃபீஹி ததுருசூன், உங்களிடம் வேறு ஏதாவது வேத நூல் இருக்கிறதா? அதில் நீங்கள் படிக்கிறீங்களா? இன்னலக்கும் ஃபீஹி லமா தஹையரூன், நீங்கள் விரும்பியதெல்லாம் நிச்சயமாக அதில் உங்களுக்கு கிடைக்குதா? உங்களுக்கு எல்லாத்தையும் தேடிக்கொள்ளலுமா? நீங்கள் எல்லாத்தையும் இது ஹராம் அது ஹலால், இது ஹராம் அது ஹலால், இதெல்லாம் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க? இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, எங்கேருந்து பார்க்குறீங்க? ஹதீஸ்னு ஒரு புஸ்தகம் எழுதி வச்சுக்கிறோம். ஹதீஸ்னு ஒரு புஸ்தமாக எழுதிக்கிறோம். 40-50 புஸ்தகம் எழுதிக்கிறோம். மதுஹபு 5 இருக்குது. அடுத்தது தஃப்சீர்னு சொல்லி போட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் தான் நாங்கள் படிக்கிறோம். அப்படி தான் ஆன்சர் வரும். மாலக்கும் கைஃபத்தாக்குமூன் அம்லக்கும் கிதாபுன் ஃபீஹி ததுருசூன் இன்னலக்கும் ஃபீஹி லமா தஹையரூன். சிம்பிள் சூரா, சிம்பிள் ஆயா. இந்த ஆயாக்களை நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஹதீஸை தூக்கி வீசிடுவீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நிற்கிற இந்த மதுஹபுக்களை தூக்கி வீசிடுவீங்க. அடுத்தது அமல்களின் சிறப்புன்னு சொல்கிற நஷ்டமாக போன புஸ்தத்தை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறீங்களே, அதுகளை தூக்கி வீசிடுவீங்க. இந்த தௌஹித் ஜமாத்து, இந்த தப்லிக் ஜமாத்து, சுன்னத்து வல் ஜமாத்து, இந்த மடையனுகள்லாம் சொல்கிறத, அறிவில்லாமல் மடையனுகள்லாம் சொல்கிறத விட்டு போட்டுட்டு சரியான வழி குர்ஆன் வழி, இந்த குர்ஆனை மட்டும், அல்லாஹ்ட குர்ஆனை மட்டும் எடுத்து நடப்பீங்க. சிம்பிளாக அல்லாஹ் சொல்லிட்டான். இதுக்கு மேலே உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் இல்லை யாரும் வந்தாலும் இதுக்கு மேலே சொல்லவே இயலாது. சிம்பிள் ஆயா. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? மாலக்கும், உங்களோட பிரச்சனை என்னப்பா? கைஃபத்தாவுக்கு மூன், எப்படி ஜட்ஜ் பண்ண போகிறீங்க? இது சிம்பிள் விளங்குது இல்லையா? இது யாருக்கும், எந்த சின்ன புள்ளைக்கும் விளங்கும். وَمَنْ أَعْظَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ كَذِبًا أَوْ كَذَّبَ بِآيَاتِهِ إِنَّهُ لَا يُفْلِحُ الظَّالِمُونَ. அல்லாஹ்வை பற்றி கற்பனையாக பொய் கூறியவனை விட, அவனுடைய வசனங்களை நிராகரித்தவனை விட அநியாயக்காரன் யார்? நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். சும்மலம் தகுன் ஃபித்னதுஹும் இல்லா அன் காலு வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஷ்ரிகீன். அவங்களோட எக்ஸ்கியூஸ் எப்படி இருக்கும்னு கேட்டால், அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் தான் எங்கள் இறைவன், நாங்கள் இணை வைக்கவில்லையே என்று சொல்வாங்க. உன்லுர் கைஃப கதபு அல அன்ஃபுஸிஹிம், பாருங்கள் அவங்கள பற்றியே அவங்க எப்படியெல்லாம் போய் சொல்கிறாங்க. வலல்ல அன்ஹும் மா கானு யஃப்தரூன், அவங்க பொய்யா இட்டு கட்டினதெல்லாம் அவங்களுக்கு மறந்து போச்சு. குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாயிஷ, சொல்லுங்க என் இறைவன் ஹராம் என தடுத்திருப்பவையெல்லாம் மானக்கேடான செயல்கள். மா தஹர மின்ஹா, அவை வெளிப்படையானவையாக இருந்தாலும் சரி. வமா பதன, அவை அந்தரங்கமானவையாக இருந்தாலும் சரி, அதாவது இரகசியமானவையாக இருந்தாலும் சரி. வல் இஸ்ம, பாவச் செயல்கள். வல் பகிய பிகைரில் ஹக்கி, அநியாயமாக கொடுமை செய்வது.
இந்த ஐசிஸு அந்த ஒன்றெல்லாம் கொடுமை செய்கிறானோ இல்லையா அநியாயமாக, அது மாதிரியான செயல்கள். وَأَن تُشْرِكُوا بِاللَّهِ مَا لَمْ يُنَزِّلْ بِهِ سُلْطَانًا, ஆதாரம் இல்லாமிருக்கும் போதே நீங்கள் அல்லாஹ் மீது இணை கற்பிப்பது. وَأَن تَقُولُوا عَلَى اللَّهِ مَا لَا تَعْلَمُونَ, நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி சொல்வது. இவைகளெல்லாம் தான் ஹராம். ஒரு சிம்பிளாக அல்லாஹ் சொல்லித்தான். மீசை இப்படி வைக்கப்படாது, தாடி இப்படி வைக்கப்படாது, ஹனஃபிட்ட கேட்டால் ஒரு விதம், ஷாஃபிட்ட கேட்டால் ஒரு விதம், இந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக நீங்களாக உருவாக்கி இது ஹராம் அது ஹராம் இது ஹராம்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இது அல்லாஹ் மேலே நீங்கள் உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு இது உண்மைண்டு அல்லாஹ்கிட்டேருந்து உங்கள்கிட்ட வரலையே. அல்லாஹ்கிட்டேருந்து வந்திருக்கிறது குர்ஆன் மட்டும்தான். அப்போ நீங்கள் அல்லாஹ் மீது பொய் சொல்கிறது, உங்களோட உலமாக்கள் பொய் சொன்னாங்க, அது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு மறுமையில் இருக்குது ஆப்பு. நீங்கள் அந்த ஆப்பை தீட்டி வச்சு கொள்ளாதீங்க, நீங்கள் அதை கொஞ்சம் சைட் பண்ணி வைங்க, உங்களுக்கு தேவையில்லாது. அஃபாயிரல்லாஹி அபுதாஹி ஹக்கமன், அல்லாஹ் அல்லாதவற்றையா நான் எனது தீர்ப்பளிப்பவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அனுப்பாத ஷரியாவையா நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அனுப்பாத ஃபிக்ஹையா நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வஹுவல்லதி அன்சல இலைக்குமுல் கிதாப முஃபஸ்ஸலா, அவன்தானே உங்களுக்கு ஒரு வேத நூலை ஃபுல்லி டீட்டெயில் பண்ணி விரிவாக விளக்கமாக அனுப்பியிருக்கிறான். இப்போது இந்த ஆயா வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போது உங்களுக்கு இந்த ஹோல் வீடியோ பார்க்கவே தேவையில்லை. இந்த ஹோல் வீடியோவுக்கும் ஆன்சர் இதுதான். இந்த ஹோல் வீடியோட இந்த சிம்பிளாக அல்லாஹ் சொல்லிட்டான். இதுதான் இந்த நீங்கள் சொல்கிற ஹதீஸும் சரி, நீங்கள் சொல்கிற ஃபிக்ஹும் சரி, நீங்கள் சொல்கிற ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சரி, நீங்கள் சொல்கிற ஷரியா, இது எல்லாத்தையும் எடுக்கவே இயலாது. குர்ஆனில் இல்லாமல் வார ஒன்றையுமே எடுக்க இயலாது. அல்லாஹ் தானே ஃபுல்லி டீட்டெயில் புக் அனுப்பிக்கிறேன்னு சொல்கிறான், நீங்கள் டீட்டெயில் இல்லைன்னு சொல்கிறீங்களே. உங்களோட குற்றச்சாட்டெல்லாம் சொல்லி போட்டு ஒரு வீடியோ செய்கிறேன். அந்த வீடியோவில் குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹ் அனுப்பின வேத புத்தகம், ஃபாலோ பண்ண வேண்டிய புக், மற்றதெல்லாம் தூக்கி வீச வேண்டிய புஸ்தகம் சொல்லி போட்டு அந்த வீடியோ போடுறேன். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ டூ லாங் ஆகிடும். அந்த வீடியோவை பாருங்கள். அரபிக்கை தமிழுக்கு மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வேர்ட் பர் வேர்ட், சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்புறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஒரு 4-5 குர்ஆன் ட்ரான்ஸ்லேஷன்லேருந்து க்ளோசஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் அதை கலந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதுவே இங்கிலீஷில் சொல்கிறேன்னு சொன்னால் ஈஸியாக சொல்லலாம். என்று கேட்டால் இங்கிலீஷில் நீங்கள் எந்த மாதிரி போட்டாலும் அர்த்தம் உண்டா வரும், தமிழில் அர்த்தம் மாறிடும். இந்த தமிழில் அர்த்தத்தையும் பார்க்கணும், அரபிக்கில் அர்த்தத்தையும் பார்க்கணும், அல்லாஹ் மேலே பொய் சொல்லாத மாதிரிக்கும் பார்த்துக்கணும். எங்களே அறியாமல் நாங்கள் பொய் சொல்லிடுவோமே என்று கேட்டால் தமிழுக்கு ஆக்கமாக்க போக்கலைக்கு பொய் வந்துடக்கூடாது. அதனால் நான் அந்த கவனமாக தான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கிறேன், ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன், அந்த ட்ரான்ஸ்லேஷனை தந்திருக்கிறேன். அதனால தான் சிலதை ஓதி காட்டும் பொழுது நான் சில அந்த தமிழ்லையே எழுதியிருக்கிற தமிழ்லையே உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். நேரடியாக இருந்து பேசி இதை சொல்லித்தர்றான்னு சொன்னால் வெரி சிம்பிள், இட்ஸ் ஈஸி. அரபிக்கை நீங்கள் எல்லாரும் படியுங்க, கட்டாயமாக குர்ஆனை படியுங்க. குர்ஆன் மீது அன்பு என்பது குர்ஆனை படிப்பதில் தான். அதனால் குர்ஆனை கட்டாயம் படியுங்க. குர்ஆன் மூலம் வாழ்க்கையை கொண்டு போகும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாட்டியும் பரவாயில்லை, ஷேர் பண்ணுங்கள்.